முதலிலே கலை சொல்லி சொல்லாக்கம் என்கின்ற செயலியை தொல்காப்பியர் சொல்கிறார். தொல்காப்பியத்திலே கிளவியாக்கம் என்கின்ற ஒரு இயல் வருகிறது. சொல்றதுக்கு அர்த்தம் ஒரு இயல் வருகிறது. இந்த கிளவியாக்கம் தான் சொல்லாக்கம். 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொல்காப்பியர் சொல்லாக்கம் என்கின்ற ஒரு சொல்லை உருவாக்கி இருக்கிறார். கிளவியாக்கம் என்கின்ற ஒரு பெயரில் உருவாக்கி இருக்கிறார். அதுக்கு அடுத்து அதற்கு உரை கண்ட சேனாவரியர் மிக அழகாக சொல்லுவார். கிளவியாக்கத்திற்கு உரை எழுதுகின்ற சேனாவரியர் நொய்யும் நுறுங்கும் கலைந்து அரிசி அமைத்தாரை அரிசி ஆக்கினார் என்பவாகலின் இது கிளவியாக்கம் என்கின்ற பெயர் முதல்ச்சியர் சொல்வார். நொய்யும் நுறுங்கும் கலைந்து அரிசி அமைத்தாரை அரிசி ஆக்கினார் என்றார் போல என்கின்ற செய்தியினாலே பல சொற்களிலே வேண்டிய சொற்களை எடுத்துக்கொண்டு தேவையற்ற சொற்களை விலக்கிவிட்டு சொல்லாக்கம் செய்கின்ற முறை தொல்காப்பியர் காலத்திலிருந்து சேனாவரி காலத்திலிருந்து தொடர்ந்து வருகின்றது என்ற ஒரு நிலையை உருவாக்குகிறோம். இதை பற்றி அவர் சொன்னதை போல ஒரு வரன்முறை இல்லாமல் போய்விட்டது. ஒரு உலகத்தை நிலையிலே ஒரு வரன்முறை வேண்டும் என்று யூஜன் ஊஸ்டோ என்கிற ஒரு பேரறிஞர் சொல்கிறார். ஒரு புதுத்துறை உருவாக்க காரணமாக இருந்துள்ள என்று ஒரு சிலரை குறிப்பிடலாம். உலகெங்கும் உள்ள பல்கலைக்கழக துறைகளில் ஒன்றாக கலைச்சொல்லியலை உருவாக்கின பெருமை யூஜன் ஊஸ்டியே சாரும். அந்த ஊஸ்டியர் ஒரு முக்கியமான கருத்து பிழிவாக சொல்கின்ற கருத்துக்களை பிழிந்தெடுத்தால் 3 செய்திகளை சொல்கிறார். நம்முடைய அண்ணன் சொன்னதை போல, தலைவர் சொன்னதை போல பன்னாட்டளவில் தரப்படுத்தப்பட்ட கலைச்சொற்கள் கொள்கைகளை விரிவுபடுத்த வேண்டும். கலைச்சொற்கள் குழு பன்னாட்டு அளவிலே தழுவியதாக அமைய வேண்டும். கலைச்சொல் பணிக்காகவும் கலைச்சொல் ஆவணப்பாட்டின் ஒருமைப்பிற்காகவும் பன்னாட்டு மையம் ஒன்றை நிறுவ வேண்டும். கலைச்சொல்லியல் பொது கோட்பாட்டை பல்கலைக்கழகங்களிலே கல்வி ஆய்வு நிலைகளிலே உருவாக்க வேண்டும் என்று ஊஸ்டர் சொல்கிறார். இந்த மொழியாக்கம் சொல்லாக்கத்தினுடைய கருத்தை பற்றி லெனின் சொல்கிறார். லெனின் கலைச்சொல்லாக்கத்திற்கு பாடுபட்டவர். சோவியத் என்கின்ற சொல்லையே உருவாக்கியவர் லெனின் தான். அவர் சொல்லுகிறார், சொற்களை தாய்மொழியிலே இருக்கிற சொற்களை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொற்களை உருவாக்குகிறேன் என்ற பெயரிலே வெளி சொற்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று வரையறுக்கிறார் லெனின் என்பவர். தொல்காப்பியரை இன்னொன்று சொல்கிறார். நம்ம மொழியாக்கம் செல்லும் போது சொல்லாக்கம் செய்யும் பொழுது வட சொற்களை, அப்பொழுது வடமொழி தமிழ்மொழி தான். காலையில் கூட சொன்னார்கள், வடமொழி தமிழ்மொழி என்றுதான் நின்று கொண்டிருந்தோம், தமிழுக்கு பின்னாலே வடமொழி இந்த செம்மொழி தகுதி பெற்றது என்கின்ற நிலையிலே இருந்தோம். ஆனால் உலகிலே எங்கோ இருக்கிறவன் 7-8 நூற்றாண்டுக்கு முற்பட்ட மொழி என்று சொல்கிறார் என்று காலையில் சொன்னார்கள். தொல்காப்பியர் சொல்லாக்கத்தில் எப்படி வடிவமைத்துக் கொள்ளலாம் என்றால், வட சொற்கள் எப்படி வடமொழியும் தமிழ்மொழியும் தான் இருந்த காலம் வட சொற்களை வடமொழித்து உரி எழுத்தொடுப்புணர்ந்து சொல்லாகவே சொல்வார். அப்படி நீங்கள் பிற மொழி சொற்களை ஆகும் பொழுது தமிழ் சொற்களாக வடிவமைத்துக் கொண்டு செய்யலாம் என்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்திருக்கிறார் தொல்காப்பியர். நம்மிடத்திலே நிறைய பண்பாடு இருந்திருக்கின்றன. தொல்காப்பியர் தான் இந்த பரிணாம வளர்ச்சி சங்கத்தமிழ் பாடலிலே, முகப்பு பாடலிலே கலைஞர்கள் சொல்வார்களே, அப்படி ஓரறிவு உயிர் முதல் 6 அறிவு உயிர் வரையிலே உயிர் வளர்ச்சியை டார்வினுக்கு முன்னாலே கண்ட பெருமை தொல்காப்பியருக்கு உண்டு. அப்படி ஏன் சொல்கிறேன் என்றால், நம்மிடத்திலே பல செய்திகள் புதைந்து கிடக்கின்றன. அதை வெளிக்கொண்டுகின்ற முயற்சியில் ஈடுபட்டாலே கலைச்சொற்கள் வந்து குவிந்து விடலாம். புறநானூரிலே உலகியல் செய்தி, அந்த அறிவியல் செய்திகள் நிறைய இருக்கின்றன. மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவர் வழியும் வழித்தலைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு என்கின்ற பகுதியிலே அறிவியல் செய்திகள், வானியல் செய்திகள், எல்லா செய்திகளும் திரட்சியாக கொடுக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட புறநானூற்று புலவர்கள் எல்லோரும் கலைச்சொற்களை, பல துறை கலைச்சொற்களை அறிந்துள்ளா இருந்திருக்கிறார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என சமத்துவ இயலிலும் தொடிப்பொழுது கக்ஷா உனக்கின் என உழவியலிலும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் என முறையியலும் ஆகாறு அளவிட்டுதாயனும் என பொருளியலும் நோய் நாடி நோய் முதல் நாடி என மருத்துவியலிலும் பல்கலை செல்வராக விளங்கிய திருவள்ளுவர் அவருடைய திருக்குறளிலே ஆயிரக்கணக்கான கலை சொற்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த சொற்களை எல்லாம் எடுத்து நாம் பயன்பெற வேண்டும். சென்ற நூற்றாண்டிலே மறைமொழியாடினார் நாட்குறிப்பு எழுதுவார்கள். அண்ணனிடத்திலிருந்து அரங்க தலைவரிலிருந்து பல செய்திகள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கையெழுத்து போடுவார்கள். கையெழுத்து போட்டால் நம்ம கையெழுத்து நமக்கே திருப்பி பார்த்தா தெரியாது. அவர் கொய்யப்பம் இருக்கிறார்கள். அந்த கையொப்பத்தில் கூட
தனித்தனி எழுத்துக்களாக இருக்கின்ற எழுத்துக்களை போல இருக்கும். அதே போல நாட்குறிப்பு எழுதுகிறோமே, அது ஒரு சாதாரண செய்தி. அதில் எந்த முடிவில் வேண்டுமானாலும் பல பேர் எழுதுவார்கள். மரவலடிகளார் சென்ற நூற்றாண்டில் நாட்குறிப்பு எழுதியிருக்கிறார்கள். அந்த நாட்குறிப்பிலேயே பதிவஞ்சல், மீன் காட்சியகம், தொலைவரி, மடல், அச்சுக்கட்டை, ஒளிப்படம் போன்ற சொற்களை எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார்கள். போட்டோவுக்கு இன்னும் நாம் நிழற்படம், புகைப்படம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் ஒளிப்படம் என்று ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறார். போட்டோ என்றால் லைட் என்று பொருள். இந்த மூலப்பொருள் போட்டோ என்பது மூலச்சொல், அதற்குரிய பொருள் லைட் என்பது ஆங்கில சொல். லைட் என்பதற்கு ஒளிதான். ஒளியை புகுத்துகிறார்கள், படம் வருகிறது. அது ஒளிப்படம் தானே ஒழிய புகைப்படம், நிழற்படம் இல்லை. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாலே மரவலடிகள் என்னுடைய ஒளிப்பட அச்சுக்கட்டையை கேட்டார்கள் என்று நாட்குறிப்பில் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழ்ச்செல்வன் தெரிவிக்க அவர்கள் பல சொற்களை கையாண்டிருக்கிறார்கள். குறியீடு, கிளர்ச்சி, இதெல்லாம் ஒன்றும் சொல்லாக்க குழுவு செய்யவில்லை, அந்த தனி மனிதர் செய்திருக்கிறார்கள். தமிழிலே நம்ம இப்பொழுதுதான் அண்ணா பல்கலைக்கழகத்திலே தமிழ் வழியிலே கட்டடக்கலையியல் துறையையும் இயந்திர கலைத்துறையையும் கற்பிக்கலாம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். வெளிநாடுகளில் எல்லாம் முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள். முதலிலே அறிவியல் கலைத்துறையை படைக்க முயற்சி தாய் தமிழுக்கு வெளியே ஈழத்தில் தான் தொடங்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தின் வடபால் பருத்தித்துறைக்கு வந்த அமெரிக்க கிறிஸ்துவ பாதிரியான மருத்துவர் சாமுவேல் பிஸ்கரின் என்பவர் அங்காதிபாதம் ககரணவாத உட்பாதனம், இது தமிழ் சொல் கிடையாது, ஆனால் தமிழாக்குகின்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு மருத்துவ நூலை தமிழ் வடிவிலே அவர் வகுத்து வந்திருக்கிறார். இப்பொழுதெல்லாம் தமிழ் வழி கல்வி கற்பதற்கு அச்சப்படுகிறார்கள். 1852 ஆண்டு நினைத்துக் கொள்ளுங்கள், 1852 ஆண்டில் நூல் வெளியிட்டிருக்கிறார். மருத்துவ தொடர்பான 10 நூல்களை தமிழ் எழுதியிருக்கிறார். அந்த காலத்தின் தமிழ், அந்த வடமொழிக்கான தமிழ் சொற்கள், ஆனால் தமிழ் எழுதியிருக்கிறார். 150 ஆண்டுகளுக்கு முன்னாலே 33 மாணவர்களுக்கு, மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் வழியிலே கல்வி கற்பித்திருக்கிறார். 150 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு ஆங்கில பாதிரியார் இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே தமிழ் வழியிலே மருத்துவ கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு வளமாக ஆரம்பித்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நான் அடுத்தவருடைய பொருளிலே செல்லவில்லை. சட்டத்துறையை பற்றி மாயூர் வேதநாயகம் பிள்ளை அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சட்ட சொற்களை பற்றி பேச இருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி, சித்தாந்த சங்கிரகம் என்னும் சட்ட தீர்ப்புகளும் நுட்பங்களும் அடங்கிய சட்ட நூலை வெளியிட்டிருக்கிறார். ஆங்கிலேயருடைய காலத்திலே வந்த பாதிரியார் நீதியரசர் மாயூர் வேதநாயகம் பிள்ளை சித்தாந்த சங்கிரகம் என்னும் சட்ட தீர்ப்புகளும் நுட்பங்களும் அடங்கிய சட்ட நூலை வெளியிட்டிருக்கிறார். 1859 ஆண்டு நீதி நூலை வெளியிட்டார். நடை அவருடைய காலத்து நடை. செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், நியாய சாத்திரங்கள் எல்லாம் இங்கிலீஷ் பாஷையில் இருப்பதாலும் இங்கிலீஷில் இருக்கிற நீதி வாக்கியங்களுக்கு சரியான பிரதிபதியங்கள் தமிழில் இல்லாமையாலும் இங்கிலீஷ் பாஷையை உபயோகிப்பதை சில வக்கீல்கள் சொல்லுகிறார்கள். அதற்கேற்ற சொற்கள் தமிழில் இல்லை, ஆகினாலே அதை பயன்படுத்துகிறோம் என்று சில வழக்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அது அவர்களுடைய தெரியாமையே அல்லாமல் உண்மை அல்ல. தமிழ் நூல்களை தக்கபடி ஆராய்ந்தால் பிரதிபதங்கள் அதற்கேற்ற சொற்கள், கலை சொற்கள் அகப்படுவது பிரயாசமா என்று வேதநாயகம் பிள்ளை எழுப்பிய வினா கலை சொல்லாக்கத்தை ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது. அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்களே, 1916 ஆண்டிலே சேலத்திலே ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் விஞ்ஞான சொல் சங்கம் தொடங்கினார்கள். தமிழில் சாஸ்திரி பரிபாஷா சங்கம் பேர்.